பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விஸ்வவாணி நற்செய்தி பணி இயக்கத்தின் மூலம் ஒளிபரப்பப்படும் சிகரம் தொடும் புறாக்கள் என்ற பெண்களுக்கான பிரத்யேக நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் ஒவ்வொரு பகுதியும் உங்கள் சரீரத்திற்கும் உங்கள் ஆத்மாவுக்கும் பலன் தரும், சிகரங்களை தொட உதவும். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். பிரியமானவர்களே, இந்த நாளின் வேதம் அறிவோம் பகுதியில் தூதாயும் பற்றி அறிந்து கொள்ள இருக்கிறோம். தூதாயும் என்பது நைட்ஷேட் குடும்பத்தை சேர்ந்தது. இதில் மிகவும் நச்சுத்தன்மையுள்ள தாவரங்கள் சிலவும், உருளைக்கிழங்கு மற்றும் தக்காளி போன்ற மிகவும் பொதுவான காய்கறிகளும் அடங்கும். தூதாயும் செடி பெரிய சுருட்டப்பட்ட இலைகளுடன் 2 அடி உயரம் வரை வளரக்கூடியது. குறுகிய முடிகளால் மூடப்பட்டிருக்கும். ஆதலால் அவை பெரும்பாலும் ஹேரி என்று அழைக்கப்படுகின்றன. ஒயிட் ஆர் ப்ளூ கலர் பெல் ஷேப் பூக்களை கொண்டுள்ளன. அதன் கனிகள் பழுத்தவுடன் மஞ்சள் பச்சை பெரிகளாக மாறும். இதன் வேர் பல அடி நீளமாகவும் பல கிலோ எடையுள்ளதாகவும் இருக்கும். இந்த பெரி முழுமையாக பழுத்தவுடன் அவற்றின் நறுமணம் இனிமையாகவும் பெரும்பாலும் பூமியின் மண் வாசனையை ஒத்திருக்கும். இந்த தாவரத்தின் பொதுவான பெயர் லவ் ஆப்பிள். இதன் மற்றொரு பெயரான தாவர மனிதன் என்பது அதன் வேர் அமைப்பிலிருந்து வருகிறது. ஒரு சிறிய மனிதனைப் போல தோற்றமளிக்கிறது. US ஃபாரஸ்ட் சர்வீஸ் தூதாயிமை அபுல் ரூக், சாத்தானின் ஆப்பிள், மான்ட்ரூட், சிர்சின் செடி என பல பெயரிட்டு அழைக்கிறார்கள். 6 வகையான தூதாயம்கள் உள்ளன. இது தெற்கு ஐரோப்பா, வட ஆப்பிரிக்கா மற்றும் மேற்கு ஆசியாவின் சில பகுதிகளை பூர்வீகமாக கொண்டது. வசந்த காலத்திலும் இலையுதிர் காலத்திலும் அவை பூக்கத் தொடங்குகின்றன. தூதாயும் வரலாறு முழுவதும் மனிதர்களுக்கும் கால்நடைகளுக்கும் பயன்படுத்தப்படுகிறது. வேதாகமம் மற்றும் வரலாற்று நிகழ்வுகளின்படி தூதாயும் பழங்கள் கருவுறுதல், தீய சக்திகளிடமிருந்து பாதுகாப்பு, நல்ல அதிர்ஷ்டம் மற்றும் நீண்ட ஆயுளை கொண்டு வருவதாக நம்பப்பட்டது. மயக்க மருந்தாக மருத்துவ டிஞ்சர்கள் செய்ய மூலிகை வைத்தியத்தில் டியூரிக் இடானிக், தசைப்பிடிப்புகளை போக்க பயன்படுத்தப்படும் ஆன்டிஸ்பாஸ்மோடிக் என்ற மருந்து செய்ய, கருவுறுதலை தூண்ட, மேலும் தோல் நோய்கள் மற்றும் மருக்களுக்கு மருந்தாக இருக்கும் என நம்பப்படுகிறது. தூதாயும் இன்றும் சில சூழல்களில் பயன்படுத்தப்படுகிறது. அதன் நச்சுத்தன்மை காரணமாக நவீன பயன்பாடுகள் குறைவாகவே உள்ளன. ஆனால் இது இன்னும் நாட்டுப்புற மருத்துவத்தில் பயன்படுத்தப்படுகிறது. வேதாகமத்தில் தூதாயும் 2 நிகழ்வுகளில் 6 முறை வருகிறது. இவற்றில் 5 முறை
ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 14 முதல் 16 வசனங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உன்னத பாட்டு 7:13 6வது முறையாக உள்ளது. ஆதியாகமத்தில் உள்ள நிகழ்வில் கருவுறுதலை தூண்டுவதாக நம்பி ராகேல் தூதாயிம் பழங்களை விரும்புவதாக கூறுகிறது. உன்னத பாட்டில் மணவாளன் மற்றும் மணவாட்டி இடையேயான அன்பை தூண்டும் சூழலில் தூதாயிம் பழங்களின் நறுமணம் குறிப்பிடப்பட்டுள்ளது. முதலாவதாக ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 14 முதல் 16 வசனங்களில் ரூபன் கோதுமை வயலுக்கு சென்று சில தூதாயிம் பழங்களை கண்டுபிடித்த போது தன் தாய் லேயாளிடம் தூதாயிம் பழங்களை கொடுத்தான். உன் மகனின் தூதாயிம் பழங்களில் சிலவற்றை எனக்கு கொடு என ராகேல் கேட்டாள். ராகேல் தூதாயிம் பழங்களுக்கு ஆசைப்பட்டு லேயாளுக்கு தன் கணவனான யாக்கோபை விட்டு கொடுக்கிறாள். அவள் யாக்கோபுடனான தன் நேரத்தை தூதாயிம் பழங்களுக்காக பரிமாறிக் கொள்கிறாள். தூதாயிம் பழங்களை பயன்படுத்துவது கருவுறுதலை அதிகரிக்கும் என ராகேல் அறிந்திருந்தாள். ராகேல் யாக்கோபுடன் ஒரு குழந்தையை பெற்றெடுப்பதற்கான ஒரு வழியாக தூதாயிம் பழங்களை நம்புகிறாள். அதன் பின்னர் லேயாளுக்கு செபுலோன், இசக்கார், தீனா ஆகிய குழந்தைகள் பிறக்கின்றனர். ஆனால் ராகேலுக்கு இன்னும் பிள்ளை இல்லை. தூதாயிம் பழங்கள் பலனளிக்கவில்லை. கர்த்தரே ராகேலின் ஜெபத்திற்கு பதிலளித்து அவளுக்கு யோசேப்பு, பென்யமின் என்ற 2 மகன்களை கொடுப்பதை காண்கிறோம். ஆதியாகமம் 30:22 அப்போது தேவன் ராகேலை நினைவு கூர்ந்தார். தேவன் அவளுக்கு செவி சாய்த்து அவளுடைய கற்பத்தை திறந்தார் என்று காண்கிறோம். ராகேலின் கருத்தரித்தல் தூதாயிம் பழங்களிலிருந்து அல்ல, கர்த்தரிடமிருந்து வந்த பரிசு என்பதை இது நமக்கு காட்டுகிறது. இரண்டாவதாக சாலமோனின் உன்னத பாட்டில் 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் தூதாயிம் பழங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. அங்கு அவை நறுமணத்தை கொண்டிருப்பதாகவும் வாசல்களில் காணப்படுவதாகவும் மற்ற சிறந்த பழங்களுடன் சேர்த்து விவரிக்கப்பட்டுள்ளன. இந்த வசனம் மணவாளன் மணவாட்டி இடையேயான அன்பின் மிகுதியையும் இனிமையையும் எடுத்து காட்டுகிறது. இதை தூசி படிந்த சந்தனம் அல்லது தேவதாரு மரத்துடன் ஒப்பிடலாம். தூதாயிம் பழங்கள் இனிமையான ஆப்பிள் போன்ற நறுமணத்தை கொண்டிருக்கிறது. தூதாயிம் பழங்களின் நறுமணம் இனிமையான மற்றும் வசீகரிக்கும் அன்பின் உருவகமாக பயன்படுத்தப்படுகிறது. அதை சுற்றி உள்ளவர்களுக்கு வெளிப்படையாக நறுமணத்தை பரவச் செய்கிறது. கருணை, பொறுமை மற்றும் தன்னலமற்ற தன்மையை இது பிரதிபலிக்கிறது. நாமும் கிறிஸ்துவை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிறவர்களாகவும் ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனையாகவும் இரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாய் இருப்போமாக. பிரியமானவர்களே, நான் டாக்டர் டெனிசா டேவிட்சன், சைக்கியாட்ரிஸ்ட், ஆக்லண்ட், நியூசிலாண்டிலிருந்து பேசுகிறேன். போன 2 வாரங்களும் நம்ம ஓசிடி, அதாவது ஆப்சசிவ் கம்பல்சிவ் டிஸார்டர், அதை பற்றி நம்ம படித்தோம். இந்த வாரமும் மீண்டுமாக ஓசிடி பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஓசிடி எதனால் வரலாம்? லைஃப்பில் ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கும் பொழுது ஓசிடி வரலாம். இல்லைன்னா ஓசிடி ஆல்ரெடி கொஞ்சம் கொஞ்சம் ஒருத்தருக்கு இருக்குதுன்னா அது அதிகமாக கூடுறதுக்கு அது ஒரு காரணம், ஸ்ட்ரெஸ். பிறகு ஓசிடி இன்னொரு நோன் ரீசன் என்னன்னா பேண்டாஸ்னு சொல்லுவாங்க. பேண்டாஸ் நம்மளோட உடம்புல ஸ்ட்ரெப்டோகாக்கல் இன்ஃபெக்ஷன், அதிகமாக ஸ்ட்ரெப்டோகாக்கல் இன்ஃபெக்ஷன் த்ரோட் இன்ஃபெக்ஷன்ஸில் வரும். ரொம்ப அதிகமாக த்ரோட் வலி இருக்கும் பொழுது ரொம்ப சிவியர் த்ரோட் இன்ஃபெக்ஷனாக வரும் ஸ்ட்ரெப்டோகாக்கல். அது நிறைய பேருக்கு சின்ன பிள்ளையாக இருக்கும்போது வந்திருக்கலாம். இல்லைன்னா நம்ம பிள்ளைங்கள் கூட அதிகமாக இந்த ஸ்ட்ரெப்டோகாக்கல் இன்ஃபெக்ஷன் வருவது காமன் தான். இந்த மாதிரி ஸ்ட்ரெப்டோகாக்கல் இன்ஃபெக்ஷன் வரும்பொழுது சில வேளை நம்ம பாடியில் அணுக்கள் இருக்கும், அதாவது ஆன்டிபாடிஸ் இருக்கும் எந்த இன்ஃபெக்ஷனையும் ஃபைட் பண்ணுறதுக்கு. இப்போ ஸ்ட்ரெப்டோகாக்கல் இன்ஃபெக்ஷனை ஃபைட் பண்ணுறதுக்கு நம்ம உடம்புல உற்பத்தி ஆகிற ஆன்டிபாடிஸ் நிறைய பேருக்கு தெரியும். இது சில வேளை உங்கள் ஹார்ட் எஃபெக்ட் பண்ணலாம்.
அதனால வால்வ்ஸ்ல ப்ராப்ளம் வரலாம். அதே மாதிரி இந்த ஸ்ட்ரெப்டோகாக்கலுக்கு அகெயின்ஸ்டா ஃபைட் பண்ற ஆன்டிபாடிஸ் உங்களுடைய மூளையையும் கூட அஃபெக்ட் பண்ணலாம். அந்த மாதிரி பிரெயின் அஃபெக்ட் பண்ணும் பொழுது ஒன் ஆஃப் த டிஸார்டர்ஸ் என்ன வரலாம் அப்படின்னா ஓசிடி. அதனால ஸ்ட்ரெப்டோகாக்கல் இன்ஃபெக்ஷன் வருது அப்படின்னா கண்டிப்பா த்ரோட்ல ப்ராப்ளம் வருது, செட்டில் ஆகல அப்படின்னா டாக்டர்ட்ட போய் பாருங்க. பார்த்து த்ரோட்ல ஸ்வாப் எடுத்து அது ஸ்ட்ரெப்டோகாக்கஸ்னா ஆன்டிபயோட்டிக்ஸ் வச்சு ட்ரீட் பண்ணிருங்க. அது இம்பார்ட்டன்ட். அந்த ஸ்ட்ரெப்டோகாக்கல் இன்ஃபெக்ஷனை ட்ரீட் பண்றதுக்கு புரோட்டோகால்ஸ் இருக்கும். அது முந்தி வந்தா கூட அதுக்கு திரும்ப வராம தடுக்கிறதுக்கு என்ன மாதிரி எஃபர்ட் எடுக்கணுங்கிறத உங்க டாக்டர்ட்ட பேசி அதை கண்டுபிடிச்சிருங்க. ஸோ அது வந்து ஒரு ப்ரிவென்டபிள் காஸ். அதே மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸும் ஒரு ப்ரிவென்டபிள் காஸ். வீட்டில் குடும்பங்களில் என்ன மாதிரி ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் அதை எவ்வளோக்கு எவ்வளவு குறைச்சி வைக்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளவு குறைச்சி வைங்க. ஓசிடி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணும் பொழுது நீங்கள் வந்து அவங்களுக்கு ப்ராக்டிக்கலாக அவங்களுக்கு சொல்லி காட்டுங்க. கோவப்படாம சொல்லி காட்டுங்க. ஏன்னா அவங்களுக்கு அவங்களுடைய ரிச்சுவல்ஸை செய்ய முடியலைன்னா ரொம்ப அதிகமாக சிலருக்கு கோபம் வரலாம். அது ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருக்கலாம். அதனால அவங்கள கோபத்தை தூண்டாம அமைதியாக நிதானமாக சொல்லி காட்டுங்க. நீங்க கை கழுவுறது இவ்வளோ நேரம் நீ கை கழுவுறது வந்து அதில் ஒன்றும் டிஃப்ரென்ஸ் வராது. கை கழுவாம வந்து பாரு உன் உடம்பு வந்து சரியாக தான் இருக்கும், நல்லா தான் இருக்கும் அப்படின்னு நீங்க சொல்லி காட்டலாம். பிறகு கை கழுவும்போது உங்களுக்கே அப்படி இருந்தா கூட 1 நேரம் 2 நேரம் கை கழுவுன பிறகு அதுக்கப்புறமும் திரும்ப கழுவுறீங்கன்னா, பேசாம கழுவாம அந்த கண்ட்ரோல் பண்ண பாருங்க. அந்த கண்ட்ரோல் பண்றதுக்கு மெதுவாக பிரீத் அவுட் பண்ணுங்க. மூச்சு மெதுவாக வாயிலோடி அப்படின்னு பிரீத் அவுட் பண்ணி உங்க உடம்ப காமாக்க பாருங்க. அந்த மாதிரி உங்க கண்ட்ரோல் பண்ண முடியும்னா ரொம்ப நல்லது. சிலவங்களுக்கு ரிலிஜியஸ் ஓசிடி இருக்கும் பொழுது, திரும்ப திரும்பமாக ஒரே சென்டென்ஸ திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா, இல்லன்னா உங்களுடைய வீட்ல யாராவது அப்படி இருக்காங்க அப்படின்னா, முதல்லே பேசிக்கோங்க அவங்கட்ட. 2 நேரம், 3 நேரம் அதே சென்டென்ஸ சொன்ன பிறகு, அமைதியா நான் சொல்றேன். அடுத்த தடவ நீங்க வந்து அந்த சென்டென்ஸ் சொல்லும்போது, நல்லா அத கான்சன்ட்ரேட் பண்ணி கவனித்து, இத நான் சொல்லிட்டேன். இதுக்கு மேல நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு, அத சொல்லாம இருக்க பாருங்க அப்படின்னு. அதே மாதிரி நீங்க அவங்களுக்கு ப்ராம்ப்ட் பண்ணலாம். இது 3வது நேரம் சொல்லிட்டீங்க, இல்ல 4வது நேரம் சொல்லிட்டீங்க. இதுக்கப்புறம் சொல்லணும்னு அவசியம் இல்ல. கவனிச்சுட்டு ஒரு முறை சொல்லிட்டு நிப்பாட்டிடலாம் அப்படின்னு சொல்றதுக்கு அவங்களுக்கு என்கரேஜ் பண்ணுங்க. ஆனா கோபம் இல்லாம சாந்தத்தோடு சொல்லுங்க. அன்போடு சொல்லுங்க. இன்றைக்கு இதுதான் நம்மளுக்கு உள்ள பாயிண்ட்ஸ் ரிமெம்பர் பண்றதுக்கு. ஓசிடிக்கு சில காரணங்கள் இருக்கு. ஸ்ட்ரெஸ்ஸும் பேண்டாஸும் முக்கியமானது. ஓசிடி உள்ளவங்களுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணும்போது நிதானமாக, அமைதியாக, அன்போடு சொல்லுங்க. அவங்களுக்கு ரொம்ப சிவியரான ப்ராப்ளமா ஓசிடி இருக்கலாம். அப்போ நம்ம வெறுமனே சொல்லி பத்தாது. கண்டிப்பா டாக்டர்ட்ட கொண்டு போங்க. இல்லைன்னா ஒரு தெரபிஸ்ட்ட கொண்டு போங்க. அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுங்க. ஜெபம் பண்ணுவோமா? அன்புள்ள ஆண்டவரே, இதை கேட்கும் ஒவ்வொரு குடும்பங்களிலும் கர்த்தாவே, ஓசிடி யாருக்காவது இருக்கும் என்றால் கர்த்தாவே, ஓசிடி உடைய ட்ரேட்ஸ் இருந்தால் கூட கர்த்தாவே, அவர்களுக்கு நீர் அனுகூலமாகி கர்த்தாவே, அவர்களை தொட்டு குணப்படுத்தி கர்த்தாவே, கோபங்களை தணித்து கர்த்தாவே, அந்த குடும்பங்களிலே கர்த்தாவே, திரும்பமாக சந்தோஷமும், அமைதியும், அன்பும் நிலைவர நீர் கிருபை செய்யும் கர்த்தாவே. ஆண்டவரே, கரெக்டான ட்ரீட்மெண்ட்ஸ் அவர்களுக்கு நீர் வெளிப்படுத்தி தாரும் ஆண்டவரே. கரெக்டான தெரபிஸ்டோ டாக்டரோ அவர்களுக்கு நீர் காட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் கரம் பிடித்து நடத்தும் ஆண்டவரே. அவர்களுடைய மூளையிலே கர்த்தாவே, என்னது இருந்தாலும் கர்த்தாவே, எது அந்த ஓசிடியை காஸ் பண்ணாலும் கர்த்தாவே, அதை தொட்டு நீர் குணப்படுத்தி கர்த்தாவே, பூர்ணமான வாழ்க்கையை திரும்பமாக கொடும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். சிகரம் தொடும் புறாக்கள் என்ற பெண்களுக்கான பிரத்யேக நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறோம். சென்ற வார நிகழ்ச்சியில் ரூத்தை குறித்து அவள் யார், நம் கஷ்டங்களுக்கு நாம் தான் காரணம், ரூத்தின் தீர்மானமும் உறுதியும், தெய்வ சித்தப்படி நமது வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்றும் அறிந்து கொண்டோம். இன்று மேலும் சிலவற்றை அறிந்து கொள்வோம். 4வதாக, தேவன் கொடுத்திருக்கும் தெரிந்தெடுக்கும் சுதந்திரத்தை ரூத் எவ்வாறு பயன்படுத்தினாள் என்று பார்ப்போம். தேவன் நமக்கு தெரிந்தெடுக்கும் சுதந்திரத்தை கொடுத்திருப்பதினால் தேவ சித்தத்தை புறக்கணித்து அல்லது அசட்டை செய்து விடுகிறோம். அநேக வேளைகளில் தேவ சொல்லுக்கு நாம் கீழ்ப்படியாது இருந்து விடுகிறோம். ஒரு காரியத்தை குறித்து தீர்மானம் எடுக்க சுதந்திரம் நமக்கு இருக்கிறது. நமது சொந்த விருப்பமும் தெரிந்தெடுப்பும் இதில் அடங்கும். மற்றவர் சொல் கேட்டோ அல்லது ஒரு நிகழ்வினால் கட்டாயத்தின் பேரில் தீர்மானம் எடுப்பதோ அல்ல.
ஒரு தனி நபர் சுதந்திரமாக எடுக்கும் தீர்மானம், பிறரது தூண்டுதலோ தலையீடோ இல்லாது சுய விருப்பத்தின்படி தெரிந்தெடுத்தல். எது எப்படி இருந்தாலும் முடிவில் நாம் தேவ சித்தத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும். சங்கீதம் 33:11 கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும் அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாகவும் நிற்கும் என்று சங்கீதக்காரன் கூறுகிறான். கர்த்தரின் ஆலோசனை மாத்திரமே நிலை நிற்கும். தானியேல் 4:35 தமது சித்தத்தின்படியே வானத்தின் சேனையையும் பூமியின் குடிகளையும் நடத்துகிறார். தேவ சித்தத்திற்கு நாம் கீழ்ப்படிந்தோம் என்றால் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நாம் பற்றி பிடித்து கொள்ள முடியும். ஆனால் கீழ்ப்படியாதிருந்தோம் என்றால் வாழ்க்கையில் தாழ்ந்த நிலைக்கு தள்ளப்படுவோம். அதற்கு எலிமெலேக்கு, நகோமி, ரூத்தின் அனுபவங்கள் நல்ல எடுத்துக்காட்டாக வேதாகமத்தில் காணப்படுகிறது. 5 தவறுகளை நாம் செய்யக்கூடாது என்று ரூத் புஸ்தகம் நமக்கு கற்றுத்தருகிறது. முதலாவது, நம்பிக்கையின்மை இருக்கக்கூடாது. இரண்டாவது, பிரச்சனைகளை கண்டு ஓடக்கூடாது. மூன்றாவது, தவறுகளை மறைக்கக்கூடாது. நான்காவது, கசப்பான உணர்வுகள் இருக்கக்கூடாது. ஐந்தாவது, நாம் செய்யும் தவறுகளுக்கு தேவனே குறை சொல்லக்கூடாது. ஐந்தாவது, ரூத்தின் அறிக்கை. ரூத்தினால் சொல்லப்பட்ட விஷயம் மிக உயர்ந்தது, அபாரமானது, வேதத்தில் வேறு எங்கும் காண முடியாது. முதலாவது, தன் மாமியார் மீதுள்ள அன்பை அறிக்கையிட்டால், சாகும் வரை மாமியாரோடு இருக்க வேண்டும் என்ற விருப்பத்தை அறிக்கையிட்டாள். ரூத் 1:16 அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம் என்றும், ரூத் 1:17 மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரிக்க வேண்டாம் என்றும் கூறுகிறாள். ரூத் 1:16 கடைசி பாகத்தில், உன் தேவன் என் தேவன் என்று மெய்யான ஜீவனுள்ள தேவனை மாத்திரம் பற்றி கொள்வதை அறிக்கையிட்டாள். பெற்றோரையும் தாய் நாட்டையும் விட்டுவிட்டு மாமியார் நகோமியையும் அவளது மனிதரையும் அவளது தேவனையும் பற்றி கொண்டு வாழ ரூத் விரும்பினாள். ரூத் நகோமியோடும் பெத்லஹேமில் உள்ள தேவ உடன்படிக்கையின் மக்களோடும் வாழ வேண்டும் என்ற உறுதியோடு பிடிவாதமாக இருந்ததை அறிக்கையிட்டாள். உபாகமம் 23:3 அம்மோனியனும் மோவாபியனும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது, 10ஆம் தலைமுறையிலும் என்றைக்கும் அவர்கள் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது என்று கூறும் பொழுது அது முழுமையாக அவர்களை தவிர்த்தல் அல்லது தள்ளி வைத்தல் ஆகும். அப்படி இருக்கும் பொழுது ரூத் எவ்வாறு கர்த்தரின் சபைக்கு உட்பட்டாள்? ரூத் கர்த்தரின் கிருபையை முழுமையாக விசுவாசித்து அவரது இரக்கத்திற்கு தன்னை முற்றிலுமாக அர்ப்பணித்து கொண்டிருக்க வேண்டும். சட்டம் நம்மை தூக்கி எறியலாம், ஆனால் நாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது அவரது கிருபை நம்மை சேர்த்து கொள்ளும். ஹல்லேலூயா. 6வது, ரூத்தின் பயணம், புதிய ஆரம்பம். வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் இழந்த ரூத்திற்கு கண்ணீரும் கவலையும் மாத்திரமே மீதியாயிருந்தது. ரூத்தின் மாமியார் நகோமி தான் விட்டு வந்த இடத்திற்கே, அதாவது பெத்லஹேமிற்கே திரும்பி சென்று விடலாம் என்று முடிவெடுத்தாள். மருமகள்களை உடன் அழைத்து செல்ல விரும்பாது தாய் வீட்டிற்கு திரும்பி செல்லும்படி கேட்டுக்கொண்டாள். ஓர்பால் தயங்கினாலும் திரும்பி சென்று விட்டாள். ரூத்தோ முன் வைத்த காலை பின் வைக்காது மாமியாரை விடாமல் பற்றி கொண்டு வாழ்க்கை முழுவதுமாக அவளுடன் பயணித்தாள். நகோமியும் ரூத்தும் சேர்ந்து மோவாப்பிலிருந்து பெத்லஹேம் நோக்கி பயணித்தனர். வழி நெடுக பேசிக்கொண்டே சென்றிருப்பார்கள். 10 வருடங்களுக்கு முன் விட்டு வந்த ஊர், வீடு, மக்கள் இன்று எப்படி இருக்கும் என்று பேசியிருக்கலாம். பெத்லஹேமில் உள்ள நகோமியின் வீட்டை குறித்தும் அங்குள்ள யூத மக்களையும் அவர்களது விசுவாசத்தை குறித்தும் மோசேயின் நியாய பிரமாணத்தை குறித்தும் கேட்டிருப்பாள். நல்லதொரு வாழ்வை தேடி சென்றவள் வாழ்க்கையில் கசப்பை மாத்திரம் ருசி கண்டவளாக திரும்பி வந்து கொண்டிருந்த மாமியார் நகோமி என்ன பதிலை கொடுத்திருப்பாள்? வாழ்வின் சூழ்நிலைகள் நம்மை கட்டுப்படுத்த முடியாது, ஆனால் அதற்கு நாம் பதிலளிப்பதை கட்டுப்படுத்த முடியும். கர்த்தர் நம் நன்மைக்காகவே எல்லாவற்றையும் செய்கிறார் என்பதை நம்புவதே விசுவாசம். 1 தெசலோனிக்கேயர் 5:18 எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செலுத்துங்கள் என்று கூறுகிறார். ரூத் 1:16-17 ரூத் கூறிய வார்த்தைகள் நட்பின் அடையாளமாக திடத்துடன் உறுதியாக வெளிவந்த வார்த்தைகள். அவ்வார்த்தையின் மூலம் கசந்த நிலையில் இருந்த நகோமியின் உள்ளத்தை மதுரமாக மாற்ற முடிந்தது. வழி பயணத்தை தொடங்கிய அவர்கள் இருவரும், விசேஷமாக ரூத்தின் தேவப்பற்றும் கீழ்ப்படிதலும் வாழ்க்கை பயணத்தை துவங்கவும் தொடரவும் வழி வகுத்தது. அலெக்சாண்டர் ஒயிட் என்பவர் அடிக்கடி தன் சபை மக்களுக்கு கூறுவது, வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது புதிய ஆரம்பத்தில் உள்ளது என்று கூறுகிறார். கர்த்தர் உன் பட்சத்தில் இருப்பாரானால் உன் தலை விதியை விட உன் திறமைகளும் தப்பும் வழியும் பெரிதாயிருக்கும்.
சுவரை பார்த்து கொண்டிருப்பதை நிறுத்திவிட்டு விசுவாசத்தோடு எழும்பு. புதிய நாளின் ஆரம்பத்தை காணும்படி உன் மனக்கதவை திறந்து வை. 7வது, ரூத் ஒரு இளம் விதவை. ரூத் எலிமலேக்கு நகோமி தம்பதியரின் மூத்த மகனான மக்லோனின் மனைவி. எலிமலேக்கின் இறப்பிற்கு பின் அவனது 2 மகன்களும் மோவாபிய பெண்களை மணந்தனர். கர்த்தராகிய தேவனது கட்டளைக்கு கீழ்ப்படியாது மோவாபியரோடு சம்பந்தம் கலந்தனர். 10 வருடங்களுக்கு பின் நகோமியின் 2 மகன்களும் இறந்து போயினர். மருமகள்கள் இருவருக்கும் பிள்ளைகள் இல்லை, விதவைகள் ஆயினர். எலிமலேக்கு எபிரேய வம்சத்தை சார்ந்தவர். மருமகள்கள் இருவரும் திருமணத்தின் மூலம் எபிரேய குடும்பத்திற்கு வந்தனர். மருமகள்கள் விக்கிரக ஆராதனை செய்ததாக சொல்லப்படவில்லை. அந்நிய ஆச்சாரங்களிலிருந்து ரூத்தையும் ஓர்பாளையும் வெளிக்கொண்டு வர அவர்கள் கணவன்மார்களும் நகோமியும் எத்தனை வருடங்கள் கஷ்டப்பட்டார்களோ. சர்வ வல்லமையுள்ள தேவனை குறித்து கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை ரூத் ஏற்றுக்கொண்டதை அவள் நகோமியிடம் பேசிய வார்த்தைகள் சாட்சி கூறுகிறது. கணவன் இறந்த பின் விதவைகளான நகோமி, ரூத், ஓர்பாள் மூவருக்கும் வேறு எந்த ஆதாரமோ உதவியோ இல்லை. ஏழ்மையான அனுபவத்தை பெற்றிருந்தனர். ரூத் அந்நிய பெண்ணாய் விதவையாய் இருந்த போதிலும் தேவனுடைய சித்தத்திற்கு தன்னை அர்ப்பணித்து கொண்டு மாமியார் நகோமிக்கு ஆதரவாய் இருக்க தீர்மானித்தாள். 8வது, ரூத் நம்பிக்கை நிறைந்த மருமகள். நகோமி, ரூத், ஓர்பாளது மத்தியில் காணப்படும் அன்பு நம்மை ஆச்சரியப்பட வைக்கிறது. பிள்ளைகள் இல்லாது மகன்கள் இருவரும் இறந்து போனதால் நகோமிக்கு மோவாப்பில் உள்ள உறவுகள் அற்றுப்போனது. பெத்லகேமில் பஞ்சம் தீர்ந்து போனது என்று கேள்விப்பட்டவுடன் விதவைகளை ஆதரிக்கும் தேவன் தன்னையும் போஷிப்பார் என்ற நம்பிக்கையோடு தன் ஊருக்கும் தன் ஜனங்களிடத்திற்கும் திரும்பிச் செல்ல நகோமி முடிவெடுத்தாள். தன் நம்பிக்கையை எபிரேயரின் தேவன் மீது வைத்திருந்த ரூத் அதே நம்பிக்கையோடு மாமியாரை பின்தொடர்ந்தாள். நகோமியும் தன் மருமகளிடம் அன்பு செலுத்தியதால் தன் சொந்த தேசத்திற்கு தன் எதிர்காலத்தை அறியாவிடினும் நம்பிக்கையோடு சென்ற மாமியாரை ரூத் பின்தொடர்ந்தாள். திரும்பி செல்வதை குறித்து என்னோட பேச வேண்டாம் என்ற பொழுது அவள் அந்தரங்க அழகு வெளிப்பட்டது. எபிரேய மாமியார் மோவாப்பிய மருமகள் மத்தியில் உள்ள அன்பு வேறு எதற்கும் இணையாகாது. தன் தீர்மானத்தை சொல்ல வேண்டிய சமயத்தில் ரூத் தன் அன்பை வெளிப்படுத்திய விதம் உலகிலேயே மிக சிறந்த ஒன்றாக கருதப்படுகிறது. அது பரிசுத்தமானது, கலங்கம் இல்லாதது, அன்புடனும் பக்தியுடனும் கூடியது. வெறுமையான கைகளுடன், வெறுமையான இருதயத்துடன், வெறுமையான வீட்டிற்கு வந்து சேர்ந்தனர். நம்பிக்கையோடு வந்த அவர்களுக்கு மேலும் நம்பிக்கை ஊட்டியது வார்கோதுமையின் அர்ப்பின் காலம். அர்ப்பின் காலம் புதிய வாழ்க்கையின் புதிய ஆரம்பத்திற்கான காலம். அத்தை நகோமிக்கும் மருமகள் ரூத்திற்கும் வாழ்க்கையில் நம்பிக்கை கிடைத்த புதிய ஆரம்பம் அது. 9வது, மாமியாரையும் அவளது தெய்வத்தையும் விடாது பற்றி கொண்ட ரூத். சபிக்கப்பட்ட மோவாப்பை சேர்ந்த அந்நிய பெண்ணாயினும் மெய்யான தேவனை அறிந்து பயபக்தியோடு இருந்ததை நாம் அவளது வார்த்தைகள் மூலம் அறிய முடிகிறது. தனது குறுகிய மன வாழ்க்கையில் யெகோவா தேவனை குறித்து தன் கணவன் சொல்லிய மேன்மையான காரியங்களை தன் இருதயத்தில் பதித்திருந்தாள். தாய் வீட்டில் விக்கிரகத்தினை வழிபட்டு வந்த ரூத் புருஷன் வீட்டாரையும் அவர்கள் தேவனையும் கவனித்திருக்க வேண்டும். அதனால் எபிரேயர்களை தன்னுடையவர்களாயும் அவர்கள் தேவனை தன் தேவனாகவும் அங்கீகரித்து கொண்டாள். தேவ மக்கள் மத்தியில் இருக்க இஷ்டப்பட்டாள். தன் வாழ்க்கையை யெகோவா தேவனுக்கு அர்ப்பணித்ததன் மூலம் ஒரு அற்புதமான வழி நடத்துதலை பெற்றுக்கொண்டாள். ரூத்துக்கு வழிகாட்டிய தேவன், உன் வாழ்க்கையை நீ அவருக்கென்று அர்ப்பணிக்கும் பொழுது உனக்கும் வழிகாட்டுவார், கரம் பற்றி வழி நடத்துவார். தேவன் தன்னில் அன்பு கூறுகிறார் என்றும் தன்னை போஷிப்பார் என்றும் விசுவாசித்து தன் மாமியாரை பற்றி கொண்டு பின்தொடர்ந்தாள். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியாருக்கு எழுதியது ரோமர் 8:28 அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவருக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் என்று கூறுகிறார். இன்றைய நாளில் தெரிந்தெடுக்கும் சுதந்திரத்தை ரூத் எவ்வாறு பயன்படுத்தினாள்? ரூத்தின் அறிக்கையிடுதல், அவளது பயணம். ரூத் ஒரு இளம் விதவை, நம்பிக்கை நிறைந்த மருமகள், மாமியாரையும் அவளது தெய்வத்தையும் விடாது பற்றி கொண்டவள் ரூத் என்று அறிந்து கொண்டோம். மேலும் அறிய வருகிற வியாழன் அன்று இரவு 8 மணிக்கு நம்பிக்கை டிவியில் காணலாம். ஜெபிப்போம்.
எங்களை அதிகமாய் நேசிக்கும் எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நாளிலே தேவரீர் கொடுத்திருக்கும் சுதந்திரத்தை நாங்கள் எவ்வாறு பயன்படுத்துகிறோம் என்பதை ஆராய்ந்து பார்த்து எங்களை திருத்திக் கொள்ளவும், சரியான விதத்தில் நீர் தந்திருக்கும் சுதந்திரத்தை பயன்படுத்தவும் எங்களுக்கு உதவி செய்யும். ரூத்தை போன்று நம்பிக்கை நிறைந்தவளாய் வாழ அருள் புரியும். இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் பிதாவே, ஆமேன். விஸ்வவாணி என்பது இந்தியாவில் அறியப்படாத இடங்களில் நற்செய்தியை அறிவித்து தாழ்ந்து கிடக்கும் சமுதாய மக்கள் சமுதாயத்தில் உயர்ந்த நிலையை அடைவதற்கான அனைத்து கட்டமைப்புகளையும் ஏற்படுத்தி தரும் ஓர் மக்கள் இயக்கம். குடி, விபச்சாரம் என மனிதர்களை அழித்தொழிக்கும் பாவங்களிலிருந்து அவர்கள் நிலையான விடுதலையை பெற்றுக்கொள்வதற்கான வழிமுறைகளை அறிவித்து, கல்வி அறிவு புகட்டி, கைத்தொழில்களை கற்பித்து, சமுதாயத்தின் சக மனிதர்களைப் போல அவர்களும் தலை நிமிர்ந்து வாழ வழி செய்யும் ஓர் அன்பின் ஐக்கியம். ஒரு கிராமத்தை பொறுப்படுத்து மாதந்தோறும் 4000 ரூபாய் அன்பின் ஈகையாக கொடுப்பதின் மூலம் ஓர் சமுதாயம் நம் கண்முன்னே மலர்வதை நீங்கள் பார்க்க முடியும். அவர்கள் ஆராதிக்கவும் தங்கள் சமுதாய மறுமலர்ச்சிக்கான திட்டங்களை தீட்டவும் ஓர் ஆராதனை கூடத்தை ஏற்படுத்தி தருவதற்கு எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். சிறுவர்களுக்கான கல்வி செலவை ஒவ்வொரு மாதமும் ரூபாய் 1500 கொடுப்பதின் மூலம் பொறுப்பெடுக்கலாம். இந்திய தேசத்தின் வலிமையான கிராமங்களை உருவாக்க, அடிமைத்தனங்கள் இல்லாத சமுதாயத்தை கட்டமைக்க அன்பின் இதயங்களாக நாம் ஒன்று சேர்ந்து உழைப்போம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். கூடுதல் தகவல்களுக்கும் அன்பின் தொடர்புகளுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் திரையில் காண்பிக்கப்படுகின்றன. உங்கள் அன்பின் ஈகைகளை ஆன்லைன் பரிவர்த்தனை மூலம் செலுத்த வங்கி கணக்கு எண்களும் கீழே தரப்படுகின்றன. பிரத்யேகமாக தரப்பட்டிருக்கும் QR கோடையும் நீங்கள் ஸ்கேன் பண்ணிக் கொள்ளலாம். உங்கள் ஜெபங்களாலும் ஈகைகளாலும் இந்தியாவை ஆசீர்வதிக்கும் உங்களை ஆண்டவர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப தேவைகளையும் எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். வாட்ஸ்அப் மூலமாகவும் தொடர்பு கொள்ளலாம். உங்கள் உறவினர்களுக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் அறிமுகம் செய்ய மறவாதிருங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.